ஒரு சின்ன பிள்ளையை சுட்டி காட்டி 2 போல், ஒரு போல்ல ஐஸ்கிரீம் ஒரு போல்ல சூப் பிள்ளைக்கு கொடுத்தா அந்த பிள்ளை என்ன சூஸ் பண்ணும்? ஐஸ்கிரீமை சூஸ் பண்ணும். நம்ம பார்த்தோம். If we give a bowl of soup and a bowl of ice cream to a small child, what it will choose? அது ஐஸ்கிரீமை தான் தெரிந்து கொள்ளும். It will choose only the ice cream. காரணம் என்னவென்றால் அந்த பிள்ளையை பொறுத்தவரையிலும் ஆரோக்கியத்தை பார்க்கிலும் ருசி தான் முக்கியம். More than the health, the child likes to have taste. ஆனால் இதே பிள்ளை 45 வயசானால், if the same child has become 45 years old, இப்பொழுது அதனுடைய மதிப்பீடை மாற்றி ருசியை பார்க்கலும் ஆரோக்கியம் தான் முக்கியம் என்று மாற்றுகிறது. Now the choice will change where more than the taste it will give importance to health. அதுபோல நாமும் நம்முடைய மதிப்பீடுகள், நம்முடைய வேல்யூஸ் அதை நம்ம சரிப்படுத்தணும். Similarly we need to change our values. சில காரியங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தா நம்முடைய வாழ்க்கையே பாழா போயிடும். For something if we give more value, our life will be destroyed. சில காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நம்முடைய வாழ்க்கை விலையேறப்பட்டதாய் மாறும். And for some things if we give more value, our life will become precious. போன வாரம் நம்முடைய பைபிள்ல இருந்து சிலர் தவறான முடிவெடுத்து தவறான காரியங்களை தெரிந்து கொண்டு வாழ்க்கை எப்படி பாழாய் போனது என்று பார்த்தோம். Last week we meditated about certain people who took wrong decisions and how their life got destroyed. இன்றைக்கு நம்முடைய சாய்ஸஸ், நம்முடைய தேர்ந்தெடுப்பு கரெக்ட்டா இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய மைண்ட்ல சில காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். If today our choices should be good or precious, we need to give importance to certain things in our mind. அதை பற்றி 2 காரியங்களை சமயம் இருந்தால் 2 காரியங்களை சொல்லுகிறேன், இல்லையென்றால் ஒன்றோடு முடித்து விடுகிறேன். If time permits, I will give you 2 such reasons today, or if we are short of time, I'll stop with one. ஒன்று 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். First thing, 2 Corinthians chapter 4, 18ஆம் வசனமா, அதாவது காணப்படாதவைகள் நித்தியமானவைகள், காணப்படக்கூடியவைகள் அநித்தியமானவைகள். அந்த வசனம் எத்தனாவது வசனம் தமிழ்ல? கடைசியில் வரும் 18, 17, 18. 18ஆம் வசனத்தை வாசி. நான் உங்களிடத்திற்கு வருகிறதில்லை. 2 கொரிந்தியர் 4:18. மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. அதில்ல next verse. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். பைபிள் நமக்கு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று இந்த வசனத்தில் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறது. This verse gives us a counsel of what thing we need to pay importance. காணப்படக்கூடியவைகளை பார்க்கலும் காணப்படாதவைகள் முக்கியமானது. Those things which are invisible are more important than the things which we see. இப்போ நாம எல்லாரும் ஹால்ல இருந்திருக்கோம். உங்களுக்கு என்ன பார்க்கலாம், எனக்கு உங்களை பார்க்கலாம். காணப்படக்கூடியவைகள். We all are seated in this hall. I can see you and you can see me as well. We are all visible. ஆனால் இந்த ஹாலில கண்ணால பார்க்க முடியாத சில காரியங்கள் இருக்கு. There are certain things which are invisible even in this hall. டெலஸ்கோப் வச்சாலும் பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப் வச்சாலும் பார்க்க முடியாது. Even if you use a microscope nor a telescope, we can't see those. கண்ணாடி போட்டாலும் பார்க்க முடியாது. Even if you wear a spectacle, you cannot see. ஆனா இந்த ஹால்ல தான் இருக்கு. But it is in this hall. எக்ஸாம்பிள் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, என்ன எக்ஸாம்பிள்? Give me some examples. என்ன இருக்கு? God தேவன் இருக்கிறார். God is here. அதுக்கப்புறம் ஏஞ்சல்ஸ், தூதர்கள் இருக்கிறாங்க. We have angels. வேற பிசாசும் இங்க தான் இருக்கிறான். பிசாசு இங்க இருக்கிறான். Even Satan is here. பிசாசு என்று சொன்னா ஒரு ஆள், ஆனா அவனோடு கூட எத்தனையோ விழுந்து போன தூதர்கள் சுற்றி இங்க தான் இருக்கிறாங்க. When we say Satan, it is just one, but there are a multitude of other his armies who are along with him. அந்த ஸ்பீக்கர் மேல ஒன்னு உட்கார்ந்துட்டு இருக்கும்.
So it might be seated near to some speaker. அந்த ஸ்பீக்கர் மேல ஒரு 10 உட்கார்ந்துட்டு இருக்கும். And on another speaker some 10 spirits will be seated. விளையாட்டுக்கு சொல்லல, உண்மையாதான் அது. I am not saying this as a joke, it is real. நான் பேசுறது அது பார்த்துட்டு இருக்கோம். நான் அந்த டைரக்ஷன்ல பார்த்து எனக்கு கண்ணுக்கு தெரியல, ஆனா அங்க உட்கார்ந்து என்ன பார்த்துட்டு இருக்கு. I will be speaking looking at a certain direction. I may not see them, but they will be watching at me. உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது, ஆனா என் பக்கத்துல தூதர்கள் இருக்கறாங்க, உங்க பக்கத்துல இருக்கறாங்க. You may not see, I may not see, but next to you and me there might be angels of God. இதுதான் காணப்படாதவைகள். These are the things invisible. சரி, வேற ஒரு காரியம் இருக்கு, காணப்படாத ஒரு காரியம். There is one more thing which is not seen. இங்க இருக்கு. Which is here. என்னது? மவுண்ட் யூத் சார், அது சொல்லுங்க. இந்த ஹால்ல இருக்கு, கண்ணுக்கு தெரியாது. என்னது? ஹோலி ஸ்பிரிட், காட். காட்னு சொல்லும்போது ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறான். தூதர்கள் அல்லாமல், பிசாஸ் அல்லாமல், தேவன் அல்லாமல் உயிருள்ள ஒன்று இங்க இருக்கு. It is not God, it is not Satan, it is not angel, but there is something which is a living thing. என்னது? சோல், நம்முடைய ஆத்மா. Our soul. அப்போ நம்முடைய ஆத்மா அதுவும் உயிருள்ளது, நிஜமானது, ஆனால் கண்ணுக்கு தெரியாத உலகத்தை சேர்ந்தது. Even our soul is real, it has life, but it is invisible. அப்போ நாம் முதலாவது அறிய வேண்டிய காரியம், நம்முடைய சூசிங், நாம் தேர்ந்தெடுக்கிறது கரெக்டா இருக்க வேண்டும் என்றால் முதலாவது அறிய வேண்டிய காரியம், இங்க 2 உலகம் இருக்கு. பார்க்கக்கூடிய உலகம், பார்க்க முடியாத உலகம். If we need to understand how to choose, our choosing should be correct, we need to understand 2 things. There are 2 worlds, one which is visible, the other one is invisible. நான் முதலாவது மைண்ட்ல பிரிண்ட் பண்ணி வைக்க வேண்டிய ஸ்டேட்மென்ட், பார்க்கக்கூடிய உலகத்தை பார்க்கலும் பார்க்க முடியாத உலகம் தான் முக்கியமானது. The important statement which we need to register on our mind is that the world which is not seen is more important than which is being seen. இப்போ திருப்பி வாசிங்க அந்த வசனம். Once again let's read the verse. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள். காணப்படுகிறவைகள் அநித்தியம். இந்த தூண், இந்த ஹால், உங்க சரீரம், இந்த பூமி முழுவதும் அநித்தியமானது. ஒரு நாள் எல்லாமே அழிஞ்சு ஒழிஞ்சு போகுது. The things which are seen are temporal. It includes a body, this world, this hall, and everything will perish one day. அடுத்தது தொடர்ந்து வாசிங்க. காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படாதவைகள் பரலோகம், தேவன், நம்முடைய ஆத்மா, இதெல்லாம் நித்தியமானவைகள். The things which are not seen, which is our soul, God, heaven, these are all eternal. இப்போ நாம் என்ன பண்ணணும்? What we should do right முந்தின now. வசனத்தை வாசிங்க. Let's read the former verse. மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் எதை நோக்கி பார்க்கிறோம், எதன் மேல் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம்? காணப்படக்கூடியவைகள் அல்ல, காணப்படாதவைகள். Our focus should not be at the things which are being seen, but the things which are not seen. இப்ப பாருங்க, ரொம்ப முக்கியம். நம்முடைய லைஃப்ல இந்த அதர்சனமான உலகம் தான் முக்கியம் என்று, நம்முடைய இந்த தரிசிக்கக்கூடிய உலகத்தை பார்க்கல முக்கியம் என்று உணர்ந்து வாழ்க்கையை ஓடாவிட்டால் எல்லாம் தலைகீழா மாறும். If we do not pay importance on the things which are not seen, or the world which is not seen, and do not run a race, then it is not good for us. இப்போ இதை நான் 3 பிரிக்க போகிறேன். I'm going to divide this into 3 again. தரிசிக்கக்கூடிய உலகத்தை பார்க்கலும் அதர்சனமான உலகம் தான் முக்கியமானது என்கிறதான அந்த ஸ்டேட்மென்ட்டை 3 பிரிக்க போகிறேன். I am going to divide the statement which says that the things which are not seen are more important into 3. ஒன்று, First thing, நான் சொல்ல போகிற பாயிண்ட் இப்போ சொன்ன மெயின் பாயிண்ட் சப்டிவிஷன். I am going to subdivide the main point. நம்முடைய சரீரத்தை பார்க்கலும் நம்முடைய ஆத்மா முக்கியமானது. More than a body, it is our soul which is important. இப்போ இன்னைக்கு சண்டே சர்வீஸ்க்கு யாராவது புதுசா வந்தா நம்ம என்ன சொல்வோம்? If somebody comes new to the Sunday service, what will we say? ஒரு புதிய உடம்பு வந்திருக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். We'll say a new body has come. அப்படியே சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? புதிய ஆத்மா வந்திருக்கிறது. We say that a new soul has come. ஆனா நம்ம யோசிக்கிறதே இல்ல. நம்ம பார்க்கும்போது பாடியை தான் பார்க்கிறோம், ஆத்மாவை நம்ம பார்க்கிறது இல்லை. ஏன்னா அது அதர்சனமானது. We normally don't consider the soul which is come, but only the body, because that is what we see actually. அப்போ நாம் எப்படி யோசிக்கணும்? How should we think? இப்போ ஒரு பார்சல், ஒருத்தர் ஒரு பார்சல் கொடுக்கறாருன்னு சொல்லுங்க. Somebody is giving you a parcel. பார்சல்னா என்ன அர்த்தம்? What do you mean by parcel?
ஒரு பொருள் இருக்கு, அது ஒன்னு மூடி இருக்கு, அதுதான் parcel. There is something inside and something has been covered outside, then only it's called a parcel. ஒரு பொருள் இருக்கு, அதை கவர் பண்ணக்கு ஒரு பேப்பரும் இருக்கு, அதுதான் parcel. There is some object inside and there is a paper covering that particular object, then it's called a parcel. அப்ப சுற்றி ஒரு பேப்பர் இருந்தாலும் ஒரு பேப்பர் வந்திருக்குன்னு யாரும் சொல்றது இல்ல. Even though it is covered by a paper, we will not say that we have received a paper. ஒரு பார்சல் வந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த பேப்பருக்குள்ள ஒன்னு இருக்கு, அதுதான் மேட்டர், அதுதான் முக்கியமானது. When we say that there is a parcel arrived, it means there is something which is important inside. அப்ப நீங்க எல்லாம் ஆத்துமாக்கள், சரீரங்கள் இல்ல. You are all called a soul and not just body. அப்போ வெளியில ஒரு பொட்டலம் போல ஒரு சரீரம் இருக்கு, பார்சல், அவ்வளவுதான். We are like a packet or a parcel outside. அடிப்படையில் உள்ள இருக்கிறது தான் முக்கியம், அது ஆத்துமா தான் முக்கியம். It is important that only a soul is very precious. இந்த பூமியில ஆத்மாவோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் இருக்கு, சரீரத்தோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் இருக்கு. In this world there are things which are significant to this body as well as our soul. சரீரத்தோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் என்ன? What are the things related to our body? நீங்க சொல்லுங்க. சரீரத்தோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள். கொஞ்சம் ஒருத்தர் ஆக்ஷன் பண்றாரு இப்படி இப்படின்னு, கரெக்ட் தான். சரி, சாப்பிடுறது, அப்புறம் food, குடிக்கிறது, சரி, ஒருத்தர் இப்படி பண்றாரு, drink. வேற சரீரத்தோடு சம்பந்தப்பட்ட காரியம். நீங்க ஸ்கூலுக்கு போறீங்களே, அது சரீரமா ஆத்மாவா? சரீரத்தோடு சம்பந்தப்பட்டதா ஆத்மாவோடு சம்பந்தப்பட்டதா? ரைட். Going to school. நீங்க இப்ப ஆபீஸ்ல இந்த யூத் மீட்டிங்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, இது you are in youth meeting right now. அப்போ சண்டே சர்வீஸ் கட் அடிச்சுட்டு டியூஷன் போறது, கிளாஸ், ஸ்பெஷல் கிளாஸ் போறது, அது கரெக்டா தப்பா? Avoiding Sunday service and going to tuition, is that right or wrong? இப்ப புரியுதா? இப்போ அந்த மேல இருக்கிற தரிசிக்கிற உலகத்தை பார்க்கலும் அதர்சனமான உலகம் தான் முக்கியம் என்ற அந்த அறிவு இல்லாட்டா நம்ம எல்லாம் குப்புற பண்ணிட்டு இருப்போம், எல்லாம் மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருப்போம். If we do not have the understanding that the invisible world is more important, we will do everything upside down. ஆகையால் முதலாவது முக்கியமான காரியம், நம்முடைய சரீரத்தை பார்க்கலும் ஆத்மா முக்கியமானது. The first important thing is that more than a body, a soul is important. இதனாலதான் ஆண்டவர் சில நேரத்துல நம்முடைய ஆத்மாவை நாம் முக்கியப்படுத்தாமல் போகும்போது நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் தொடுவார். When we don't give importance to our soul, then God will touch our body. இப்போ அந்த பையன் பாருங்க, consider this boy. இவனுடைய அம்மா வந்து ஏய் சாப்பிட வா அப்படின்னு கூப்பிடுறான். And his mother is calling him to have food. ஆனா இவன் காரை ஓட்டிட்டு இருக்கான், பொம்மை கார். And he is playing with a toy car. நீன்னு சத்தம் போட்டுட்டு ஓட்டிட்டு இருக்கான். அப்போ ஏய் விட்டுட்டு அந்த காரை விட்டுட்டு வா அப்படின்னு கூப்பிடுறான். And she scolds with a loud voice, come. இவன் கேக்குறதே இல்ல. He doesn't heed to இப்ப that. அம்மா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? What will his mother do? காரை பிடுங்கிடுவான். She will remove the toy car. ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடு, அப்புறம் தான் கார். Come and have your food first, then I will give you this toy. காரை பிடுங்கி குப்பையில போட மாட்டான், கொடுப்பாங்க, ஆனா சாப்பிட்டா கொடுப்பான். Only when he finishes his food, she will give the toy back. இது போல நாம் தவறான காரியங்கள் லிஸ்ட்ல தவறான காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், அங்க கை வைப்பார். அங்க ஃபெயிலியர் வரும், அங்க தோல்வி வரும், அங்க பிரச்சனை வரும். When we give importance to the wrong choices, then God will touch there and we will see a failure. அது போல நாம் உணரணும், ஆஹோ ஆண்டவர் என்னை உணர்த்துறாரு, ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடு. Similarly, we need to understand that God is speaking to me that I need to give importance to spiritual aspects. அதனாலதான் இப்போ சரீரத்தோடு சம்பந்தப்பட்டதான சாப்பாடு முக்கியமா இருந்தாலும் ஆவிக்குரிய காரியங்களை வளரத்துக்காக ஆண்டவர் சொல்வார், நீ ஃபாஸ்டிங் எடு. Even though the food which is essential for our body is important, but God will speak to you saying in order to get spiritual blessing, be in a fasting. சில நேரத்துல ஒருவேளை நம்ம ஆண்டவர் நல்ல ஒரு வேலை கொடுத்தா அவரை மறந்துட்டு வேலைக்கு பின்னாடி போய் வழி தப்பி போயிடுவோம் பயந்துட்டு ஆண்டவர் சில நேரத்துல நமக்கு படிப்புக்கு சம்பந்தமான வேலையில வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணுவார். Sometimes if we get a good job, that we might go behind a job and forgetting our God will give us a job which is related to our education and He will test us. ஆகையால் முதல் காரியம் ஆத்மாவை சரீரத்தை பார்க்கலும் ஆத்மா முக்கியமானது. So the first point is that our soul is important than our body. இரண்டாவது பிரிவாக second point, இந்த வாழ்க்கையை பார்க்கலும்
பரலோக வாழ்க்கை முக்கியமானது. More than the life which we have here, our heavenly life is very important. அதோட அர்த்தம் என்னன்னா, The meaning of it, நான் இப்போது கோடை வரைய போறேன். I am going to draw a line, அந்த கோடுடைய ஸ்டார்டிங் இதுதான். and this is the starting point. இங்க ஆரம்பிச்சு ஒரு கோடை நான் வரைஞ்சிட்டு போர்டை தாண்டி வரைஞ்சிட்டே போறேன் நான் கோடை. And I am drawing a line continuously without stopping. வரைஞ்சு 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 பூமி வளையற இடத்துல வரைஞ்சிட்டே போறேன். And I am drawing the line with the horizon of the earth. வரைஞ்சு வரைஞ்சு பூமி கீழே போய் சுற்றி வந்து திருப்பி அந்த பக்கம் வந்து சுற்றி வந்து திருப்பி இந்த புள்ளிக்கு நான் வரேன். And drawing the line all around the globe and coming to the first place. திருப்பியும் வரைஞ்சு வரைஞ்சு நீட்டிட்டு திருப்பி இன்னொரு ரவுண்ட் போறேன். Again I am going all around once again. இப்படி முடிவில்லாம வரைஞ்சிட்டே இருக்கிறேன். And I am doing this continuously without stopping. இதுதான் நித்தியம். This is called eternity. அந்த நித்தியத்துல நம்ம வாழ்க்கை என்னது? இப்ப பூமியில இருக்கிறோமே, இதான் நம்ம வாழ்க்கை. And considering or comparing our life on this earth with this life in eternity, it is very small. இங்க நம்ம வாழ்ற விதம் தான் நம்முடைய நித்தியத்தை பாதிக்க போறோம். எங்க நித்தியம் சும்மா லைன்ல சுத்திட்டு இருக்கிறது இல்ல, நரகம்னு ஒன்னு இருக்கு, பரலோகம்னு ஒன்னு இருக்கு. Eternity has two places, one is heaven and another is hell. How we conduct ourselves with life on this earth, it will determine our life in eternity. நித்தியம் என்று சொன்னால் எப்படி தெரியுமா? When we say eternity, what it means? 1000 வருஷம் முடிஞ்ச பிறகு இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு? After the millennial reign, how many years are left? நித்தியத்துல பரலோகத்துல இல்ல நரகத்துல 1000 வருஷம் முடிச்ச பிறகு இன்னும் எத்தனை வருஷம் மீதி இருக்கு? After completing a millennial reign, whether in this earth or in hell, how much time is left behind? நித்தியம் சொன்னா இப்படிதான் புரியும். 1000 வருஷம் முடிச்ச பிறகு 10000 வருஷம் இருக்கு. அந்த 10000 வருஷம் முடிச்ச பிறகு 1,00,000 வருஷம் இருக்கு. அந்த 1,00,000 வருஷம் முடிச்ச பிறகு 10,00,000 வருஷம் இருக்கு. அந்த 10,00,000 வருஷம் முடிச்ச பிறகு அப்பதான் நித்தியமே ஆரம்பிச்சிருக்கு. We can say like this: after completion of 1,000 years, there is a 10,000, and after the 10,000, a lakh, and after a lakh, there are countless number of years coming up. அதுதான் நித்தியம். That is called eternity. நரகத்துக்கு போனா இப்படி இருக்கும், நித்தியம் நித்தியம் நித்தியம், நான் வெளியே வர மாட்டேனா, அந்த யோசனையே நம்மை வாதிக்கும். Consider, if you go to hell, we will have this thought that will I not be saved, will I not come out from this, and this thought will kill us. அப்போ நாம் எங்கே போக போறோம்? மரணம் என்று சொல்வது 70 வயசுலயும் 90 வயசுல தான் வரும் இல்ல. எத்தனை பேர் குழந்தைகளை மறிக்கிறாங்க? 3 வயசுல சாகுறாங்க, 2 வயசுல சாகுறாங்க, 15 வயசுல சாகுறாங்க, 25 வயசுல சாகுறாங்க. என்றைக்கு மரணம் நமக்கு தெரியாது. When we say death in this body, we cannot say when it happens. Maybe not just in 70 years or 90 years, even a 2-year-old child or a 15-year-old young people, they also die. இந்த கோடு உங்களுடைய வாழ்க்கையா இருக்கும் என்றால், if this line is your life, இது என்ன? what is the starting point? இது என்னது? இந்த கருப்பு புள்ளி எதை குறிக்குது? உங்களுடைய வாழ்க்கையா இருந்தா இந்த கருப்பு புள்ளி என்ன? பர்த்டே, உங்களுடைய பிறந்த நாள். That's the birthday. இது டெத் டே. கரெக்ட். That's the death day. அப்போ நீ இதுல இது நித்தியம் ஆரம்பித்திருக்கிறது. இங்க the point which is shown is the commencement of eternity. பரலோகமோ நரகமோ, whether it's heaven or hell. இப்போ இங்க எங்க இருக்க போறீங்க? பரலோகத்தில் இருக்க போறீங்களா இல்ல நரகத்துக்கு போக போறீங்களா? Are you going to heaven or hell? அதை எதை தீர்மானிக்க போகிறது? And what எது அதை தீர்மானிக்க போகிறது? which will determine this? உங்களுடைய பிறந்த நாளில் இருந்து நீங்க எப்படி வாழ்றீங்களோ அதுதான் தீர்மானிக்க போகுது. From how you conduct yourself or live on this earth from your birthday. அப்போ எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும். தப்பு பண்ணிட்டா இங்க போய்ட்டா, you should be very careful. By chance you commit mistake and go to hell, இதை மறந்துட்டு இந்த நாள்ல ஜாலியா இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கேயே நம்ம நித்தியத்தை மறந்துட்டு இங்க வாழ்ந்தா, if you forget about eternity and you want to live joyfully on this earth, நீங்களே யோசிச்சு பாருங்க. consider yourself. இது பெரிய நரகம் இருக்கு, you have a big hell, பெரிய தீ நமக்கு முன்னாடி இருக்கு, and there is a big fire. அதே நேரத்துல இன்னொரு இடத்துல பெரிய மகிமை நமக்கு முன்னாடி இருக்கு, and other hand we have a big glory. டெய்லி தூதர்கள் நம்மை பார்க்கறாங்க, வந்து சேர்ந்துருவானா, பரலோகத்து வந்து சேர்ந்துருவானா. Every day the angels are eagerly watching us whether he will come to heaven. அதே நேரத்துல பிசாசு நம்மை பார்த்துட்டு இருக்கு, ஏமாத்தணும். And again Satan is also watching somehow to deceive us. இந்த ரெண்டையும் மறந்துட்டு forgetting both of this, நம்ம பிறந்தது உண்மைனா
இன்னைக்கு என்னுடைய 20வது பிறந்த நாள், 21வது பிறந்த நாள், 22வது பிறந்த நாள் சொல்லிட்டு புது Dress போட்டு கேக்க வெட்டிட்டு ஹாப்பி பர்த்டே டு யூ கேண்டில் ஊதிட்டு இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தா அப்ப நித்தியத்தை மறந்துட்டு என்ன முட்டாள்னு யோசிச்சு பாருங்க. Forgetting about eternity, we just blow our candles on every birthday, saying it's my 21st, 22nd and 23rd birthday. அப்போ நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதை சூஸ் பண்ணணும், எது வேண்டாம்னு சொல்றது நம்ம தீர்மானம் எடுக்கணும். We need to determine of what I should choose. நான் தாம்பரம் யாபேஸ்ல சொல்லியிருக்கேன். I have said this in the Jabez meeting at Tambaram. இப்போ நம்ம வாழ்ற காலம் எப்படி காரணம் தெரியுமா? Do you know what is the time which we are living in right now? எத்தனை பர்த்டே முடிச்சோம் அந்த கணக்கு போடுற வாழ்க்கையில இப்போ இத்தனை நாள் மீதி இருக்கு, அந்த கணக்கு தான் நம்ம போடணும். It is a time where we should consider of how much time is remaining rather than how many birthdays I celebrated. அடுத்தது உங்க பர்த்டே வரும்போது, in the next birthday, நீங்க வந்து பிரதர் ஆண்டவர் எனக்கு ஒரு வருஷம் கூட்டி கொடுத்தாருன்னு சொல்லாதீங்க. பிரதர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வருஷம் குறைஞ்சிருக்கு, ஜாக்கிரதையா ஜீவிக்க ஞானம் வேணும், ஜெபம் பண்ணுங்க. You should not say God has given me one more year ahead. Rather you should say 1 year in my life has decreased and God should give me more knowledge to live carefully. வருஷத்தை கூட்டி கொடுத்தாருன்னு சொன்னா பின்னாடில இருந்து கணக்கு போடுறோம், முன்னாடில இருந்து கணக்கு போடணும். ஒரு வருஷம் குறைந்து இருக்கிறது. We need to count from the life which is in our future that I have lost 1 year. ஆகையால் இப்படி அதர்சனமான உலகம் தான் நிஜமானது, இது தற்காலிகமானது என்று நாம் மறக்காமல் இதை கணக்கு போட்டு நாம் வாழ வேண்டும். We need to count carefully that the life which is going to be in the invisible world is very much important. மூன்றாவது, thirdly, முதலாவது என்னது? what is the first point? சரீரத்தை பார்க்கலும் ஆத்மா முக்கியமானது. More than a body, a soul is important. இரண்டாவது, secondly, இந்த வாழ்க்கை பார்க்கலும் நித்தியம் நிஜமானது. more than the life which is on this earth, eternity is important. மூன்றாவது, thirdly, நித்தியத்தில் இங்கே இருக்கிறதை பார்க்கலும் நீங்கள் உயிருள்ளவர்களாய் மாறப் போகிறீர்கள். more than what you are here on this earth, you will be more lively in eternity. இப்போ ஒருத்தர் இறந்துட்டா என்ன சொல்றாங்க? When somebody dies, what we say? இறந்துட்டாருன்னு சொல்லுவோம், இல்லனா செத்து போயிட்டாருன்னு சொல்லுவோம். We say he has expired or he is dead. செத்து எங்க போயிட்டாரு? After dying, where he has gone? அப்ப எங்க போயிட்டாரு? He has gone somewhere. நமக்கே தெரியாம நம்ம சொல்லிட்டோம் போயிட்டாரு. We'll just say he has gone somewhere. செத்து இல்லாம போகல, எங்க போயிட்டாரு? After death, where he has gone? உங்களுக்கு தெரியுமா? ஆதாமிலிருந்து முதல் மனுஷன், நம்முடைய முதல் தகப்பன் ஆதாமிலிருந்து, from the first man Adam, இன்றைக்கு இப்பொழுது நான் பேசிட்டே இருக்கும்போது செத்துட்டு இருக்காங்க யாரோ, அவங்க வரைக்கும், considering the person who is just dying right now when I am speaking to you, இப்போ இன்னைக்கு உயிரோடு தான் இருக்காங்க. they are still alive. உடம்பு தான் கல்றை தோட்டத்திலே சுடுகாட்டுல இருக்கு, ஆத்மா எங்கேயோ நரகத்திலயோ ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்திட்டு இருக்காங்க, இல்ல பரலோகத்துல அல்லேலூயான்னு கத்திட்டு இருக்காங்க. இப்போ நடந்துட்டு இருக்கு, யாருமே சாகல, இல்லாமல் போகல, எல்லாம் உயிரோட தான் இருக்கிறாங்க. Everybody is still alive except for the body which is being buried or cremated. Either they are in hell saying lamenting or in heaven shouting hallelujah. அப்ப நம்ம இத மறந்துட்டு நாமும் ஒரு நாள் அந்த ரெண்டு உலகத்துல ஒரு உலகத்துக்கு போறோம் மறந்துட்டா அது எவ்வளவு முட்டாள்தனம் யோசித்து பாருங்க. Forgetting that we will be either in heaven or hell and live our life our own self, it is so foolish. நாம் இங்கிருந்து பரலோகத்துக்கு போனால் இங்க இருக்கிற உயிரை விட அதிக உயிர் தான் அங்க இருக்க போகுது. From here when we go to heaven, we will be more lively in the eternity. பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் 23ஆம் வசனமா இல்ல, அதாவது என் தேகத்தை விட்டு பிரிந்து கர்த்தரோடு இருப்பது அதிக நலம். எந்த வசனம்? 22, 23, 24. பிலிப்பியர் 1:23. திருப்பி வாசிங்க. ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசையுண்டு, அது அதிக நன்மையா இருக்கும். பாருங்க, என் தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருக்கிறது அதிக நன்மையா இருக்கும். To depart from this body and to be with Christ is far better. இங்க இருக்கிறதை விட அங்க போறது நல்லது. It is good for us or far better for us to be there.
இன்னைக்கு நான் செத்தா நான் போ ரெடியா இருக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. Those who say, if I die today, I am ready to go to heaven, please put up your hand. வாலிபர்கள் கை தூக்குங்க. All youths, please put up your இன்னைக்கு hand. நான் சாக ரெடி. I am ready to die today. கொஞ்சம் பேர் கை தூக்குனா, கொஞ்சம் பேர் உண்மையை சொன்னாங்க, பயம்தான். ரைட், கைக்குள்ள போடு. ஆனா இதுதான் விஷயம். அந்த உலகம் தான் நிஜமானது. நம்ம அங்க போறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கணும். அதான் உண்மை. The fact is that we should be more joyous and be very ready to go to that eternity. பரிசுத்த பவுல் சொல்லுங்க, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருப்பது எனக்கு ரொம்ப நல்லது, சந்தோஷமா இருக்கு. St. Paul says it is good for me to depart from this body and to be with Christ, which is far better. இப்போ நீங்க டைமென்ஷன்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டைமென்ஷன்ஸ், 1 dimension, 2 dimension, 3 dimension. You might be knowing about different dimensions like 1, 2 and 3. 3D கண்ணாடி போட்டா என்ன நடக்கும்? If you wear a 3D glass, what will happen? திரையில நடக்கிறதெல்லாம் 2D. Everything which happens on the screen is 2D. அப்படின்னா அந்த ஸ்கிரீன்ல தான் நடக்குது. இந்த ஸ்கிரீன் திக்னஸ் அந்த 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 மெட்டீரியல்ல தான் நடக்குது. All the things which are visible will be only visible on the screen, which is called 2D. 3D கண்ணாடி போட்டா, but if you wear a 3D glass, ஸ்கிரீன்ல இருக்கறால் வெளிய வந்துருவார். Everything which is on the screen will project out. அதான் 3D. That is called 3D. 1D னா என்ன அர்த்தம்? ஒரு கோடு தான். If you say 1D, it's just a line. இந்த பேனா, அதாவது டைமென்ஷன் கூட்ட கூட்ட சுயாதீனம் கூடும், சுதந்திரம் கூடும். When you increase the dimension, there will be more liberty. இப்ப பாருங்க, இந்த பென் 1 dimensionல இருந்ததுன்னா, if this pen is in 1 dimension, ஒரு கோட்ல தான் அது போக முடியும். இங்கேயும் இப்படி தான் அசைக்க முடியும். it can move either to left or right in one direction. இதான் 1 dimension. That is called 1 dimension. ஆனா இத 2 dimensionல இந்த பேனாவை அனுப்பினா, if you send this pen into a 2 dimension, அதுடைய அர்த்தம் அது ஒரு plane. ஒரு பிளேன்ல அது அசைவாடாது, மூவ் பண்ணலாம். It can move on a plane but in different directions. இப்படியும் போலாம். It can sway left and right. இப்படியும் போலாம். Or to front and back. இப்படியும் சுத்தலாம். Or it can rotate. ஆனா மேலேயும் கீழே போக முடியாது. But it cannot go up and down. ஆனால் இதை 3 dimensionக்கு அனுப்புனா, if you consider this to be changed into 3 dimension, இப்படியும் போலாம். It can move left and right. இப்படியும் போலாம். Move forward and rear. இப்படியும் போலாம். Go up and down. இப்படியும் சுத்தலாம். It can rotate any angles. இப்படி பறக்கலாம். You can see it in a different way. 4th dimensionக்குள்ள போனா, if you go into a 4th dimension, இதை விட freedom increase ஆன எப்படி சொல்லணும் தெரியாதுன்னா நானே போல. The freedom of movement is much more, even I have not gone into that dimension. நம்ம போகிற பரலோகம் 4th 5th இல்ல 7th 8th 9th dimensionக்குள்ள போகுது. The heaven which we are going to go doesn't have an count on dimension. அப்ப எவ்வளவு freedom இருக்கும் யோசிச்சு பாரு. You will have complete freedom. இப்போ நம்முடைய ஆத்மா இந்த பார்சல்ல பூட்டப்பட்டிருக்கு. Now our soul is packed in this parcel which is body. இப்போ ஒரு பார்சல் உங்களுக்கு தரேன். I am giving you a parcel. அந்த பார்சலுக்குள்ள என்ன இருக்குன்னா, what is inside that parcel? ஒரு பறவை இருக்கு. We have a bird. ஓபன் பண்ணனும்னா அது பறக்குது. If you open it, it will just fly off. அப்ப அந்த பார்சல் அந்த பறவையை பூட்டி போட்டது. Now the parcel has locked the bird. இது போல நம்முடைய ஆத்மா இன்றைக்கு இந்த உடம்புக்குள்ள பூட்டப்பட்டிருக்கு. Similarly, our soul is bound in this body. மரணம் என்று சொன்னால், when we say death, அது ஒரு விடுதலை. அது it is an liberty. இந்த உடம்புக்குள்ள பூட்டப்பட்ட ஒரு ஆத்மா இப்போது சரீரத்தை விட்டு விடுதலை அடைந்து வேற ஒரு மண்டலத்துக்கு ஹையர் டைமென்ஷனுக்குள்ள போகுது. A soul which has been locked inside this body is set free and it will go into a higher dimension. அப்போ freedom, சுதந்திரம் கூடுது. Now it gets freedom and it has more liberty. ரோமர் 8ஆம் அதிகாரம், Romans chapter 8, 23ஆம் வசனமா, the glorious liberty of the sons, தேவபுத்தருடைய மகிமையான சுதந்திரத்துக்காக 21 வாசிங்க. அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம், ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. 20 வாசிங்க. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும். மகிமையான சுயாதீனம், அதுதான் அது. நம்ம இந்த டைமென்ஷன் பூட்டப்பட்டதான இந்த டைமென்ஷனை விட்டு
அதர்சனமான ஒரு டைமென்ஷனுக்குள்ள போய் அங்க தேவன் மனுஷர்கள் பார்க்காத உலகம், புதிய எருசலேம் சியோன், அங்கதான் மகிமையான சுயாதீனம். From the dimension which we are locked in this body right now, we will be set free and we will go into eternity, into Zion and New Jerusalem, which is our glorious eternity. இந்த தரிசனம் நமக்கு கிடைச்சா இருக்கவே விரும்ப மாட்டோம். If you have this vision, we will not die. நம்முடைய ஒரு பாஸ்டர் இருந்தார், பாஸ்டர் டான். We have a pastor named Pastor Don. எத்தனை பேருக்கு தெரியும் பாஸ்டர் டான்? How many of you know? சரி, அவர் ஒரு நாள் ஒரு பிரசங்கத்துல சொன்னார். One day in a sermon he said like this. ஜுரம் வந்து இறந்துட்டார். He had a fever and he died. இறந்து போன பிறகு அவருடைய ஆத்மா அவரை விட்டு பிரிஞ்சது. After his death, his soul departed from his body. மேல பறக்க ஆரம்பிச்சது ஆத்மா. And his soul started flying above. அவர் சொல்றார், நான் பெற்ற சந்தோஷம் என் வார்த்தைகளினால் வர்ணிக்க முடியாது என்று சொன்னார். The joy which I received, I cannot say it by my mouth. ஆனால் இங்க கீழ இருக்கிற அந்த விசுவாசிங்க ஊழியக்காரங்களை என்ன ஜெபிச்சு கீழே கொண்டு வந்துட்டாங்க. But the believers and the saints of God, by their prayer, they pulled me back. என்று சொல்லி பிரசங்கத்துல சொல்றாரு, இதை சொல்லி அழுதுட்டார், பிரசங்கத்துல அழுதுட்டார். And saying this in the message, he started crying. எனக்கு ஜீசஸ் கூட இருக்க முடியாம போயிடுச்சு, தயவு செய்து நாங்க சுத்தி இருக்கவங்க திட்டிட்டேன், நான் தயவு செய்து இப்படி எல்லாம் பண்ணாதீங்க திருப்பின்னு சொன்னார். He said he started scolding others, saying, please do not repeat this again, I want to be with my Jesus. நமக்கு அந்த அறிவில் அப்பா பத்திரமா வந்துட்டார் திருப்பி அப்படிதான் சொல்றேன். அவர் தான் பத்திரமா அங்க போறத பார்த்து இங்க பத்திரமா கொண்டு வருவாங்க. Because we do not know, have the knowledge, we will say somehow he has safely returned, but he was actually going to be in a safe hands. அதர்சனமான அந்த உலகம் தான் நிஜமான உலகம் என்ற அறிவு இல்லாம போனா இந்த பூமியில நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கோம். If we do not have an idea about this invisible world, we will be committing more mistakes on this earth. அப்போ அப்படி ஒரு அறிவுள்ளவர்களுக்கு மரணத்தை பற்றி பயமே இருக்காது. The people who have knowledge concerning this will not have fear of death. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. ஆண்டவர் இந்த ஒரு பாயிண்ட் தான் முடிச்சிருக்க, அடுத்த வாரம் அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். I have just discussed one point, we will discuss the next one the next week. ஆண்டவர் நமக்கு நம்முடைய மன கண்களை திறக்க வேண்டும். God should open the eyes of our mind. எல்லா வாலிபர்களே கண்களை மூடுங்க. All youths, please close your eyes. முடிந்தால் முழங்கால் படிடுவோம். If possible, be on your knees. ஆண்டவர் நம்முடைய சாய்ஸஸ், நாம் தேர்ந்தெடுக்கிற காரியத்தை நாம் ஜாக்கிரதையாய் செய்ய கர்த்தர் ஞானத்தை தர வேண்டும். God should give us knowledge in for us to diligently make our choice making. நம்ம இங்க தப்பு பண்ணிட்டு தவறான நித்தியத்துக்குள்ள போயிடக் கூடாது. If we should not commit a mistake and go into the wrong eternity. நரகத்துல இப்போ நம்ம இங்க முட்டி போட்டு நிக்கும் போதே எத்தனையோ ஆத்துமாக்கள் வாலிபர்கள் ஐயோ ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் என்று சொல்லி கத்திட்டே இருக்கிறாங்க நரகத்துல. Even when we are in the knees right now, there are many youths who are found in the hell lamenting for the mistakes which they have committed. குரோம்பேட்ல சில வாலிபர்கள் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தாங்க. Some youths from Krompet, they went to heaven. ஜெபத்துல அபிஷேகம் நிரம்பி 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 அவங்களுடைய ஆத்மா பிரிஞ்சு பரலோகத்துக்கு போயிட்டு நரகத்துக்கு போயிட்டு திருப்பி வந்தாங்க. When they were in anointing, they by trance went to heaven as well as hell and they came back. அதுல ஒரு பிள்ளை சொல்றா, நான் நரகத்துல மைக்கேல் ஜாக்சனை நான் பார்த்தேன். நான் one girl in that group, she said in hell I saw Michael Jackson. அந்த பிசாசுகள்லாம் மைக்கேல் ஜாக்சனை ஆட வைக்கிறாங்க. ஆடு. And all the devils or the Satan, they were making him to dance. ஆடிட்டே இருக்கிற மணிக்கணக்கா ஆடிட்டே இருக்கிறார். And asking him to dance without stopping. அவர் போதும்னு சொன்னா கூட இவங்க நிறுத்துறது இல்ல. ஏன் பூமியில எல்லாரையும் நீ ஆட வச்சியே, நீ எல்லாரையும் பார்க்க வச்சியே, ஆடு, நாங்க பார்க்கணும், ஆடு, நிறுத்தாத. Even if he wants to stop, they are not allowing him to, and they were saying that while in the earth he made every people to dance, now you dance and we want to watch. அதுதான் நரகம். That is hell. சுயாதீனமே இல்ல. பரலோகம் என்று சொல்வது மகிமையான சுயாதீனம், நரகம் என்று சொல்வது இந்த பாடியில பூட்டப்படுவதை விட அதிகமாக பூட்டப்பட்ட இடம். When we say heaven, it is glorious liberty, but whereas hell, it is like compressing ourselves more than we being in this body. நரகம் என்று சொன்னால் என்ன தெரியுமா? You know what is hell? நரகம் என்று சொன்னால் ஜெயில். When we say hell, it is jail. அது நித்திய ஜெயில். It is an eternal prison. என்றால் உன் வாழ்க்கையில் நீ முட்டாளாய் வாழ்ந்தாய், இனி இந்த பூமியிலையும் பரலோகத்தில் உன்னை வைக்க முடியாது, நீ ஆபத்து, உன்னை பூட்டி வைக்க வேண்டும், அதுதான் நரகம். Because you have lived foolishly when we are on this earth, you cannot be kept in the heaven, so you have to be bound for eternity. கண்களை மூடுவோம். Let's close our eyes. தவறு செய்யாமல் பத்திரமாய் பரலோகத்துக்கு போய் நான் சேர வேண்டும். Without making any wrong decision, I should carefully reach heaven. நான் தேர்ந்தெடுக்கிற காரியங்கள் பத்திரமாய் ஜாக்கிரதையா ஞானமாய் தேர்ந்தெடுக்க வேண்டும். I should very carefully, diligently make
my choice. நான் ஞானமாய் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். Those people who want to walk wise, please put up your hands. என்னை ஏமாற்றுகிறதான வல்லமைகளை பகுத்தறிந்து ஜாக்கிரதையாய் ஞானமாய் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். All those people who want to find those evil spirits which are trying to deceive you and to overcome them, please put up your hands. கரங்களை உயர்த்தினவர்களுக்கு கர்த்தர் உதவியை அனுப்ப போகிறார். Those who have put up your hands, God is going to send His help. பத்திரமாய் பரலோகத்துக்கு போக முடியாது, கர்த்தர் தூதர்களுடைய காவலை தர போகிறார். Safely to reach heaven, God is giving you the protection of angels. இந்த பூமியை விட நித்தியம் எவ்வளவு நிஜமானது என்ற ஒரு அறிவை கர்த்தர் தர போகிறார். God is going to give you the knowledge that the invisible world which is heaven is more sure than this earth. அபிஷேகம் பெற்ற வாலிபர்கள் வெட்கப்படாமல் அபிஷேகத்திற்கு இடம் கொடுங்கள். Those youths who have received anointing without being ashamed, be filled in the Spirit. இந்த பேசப்பட்ட வார்த்தையோடு கர்த்தருடைய ஆவியானவர் ஆட்கொள்ளும் போது நம்முடைய மனம் ஞானத்தினால் நிரப்பப்படும். With the words which have been spoken to you and the Spirit of Lord dealing with you, your mind will be full of wisdom. கண்களை மூடி மனக்கண்களை திறந்தால் அந்த ஆவிக்குரிய தரிசனத்தை நாம் பார்க்கலாம். When you close your eyes and open your inner man's eyes, you can see the Spirit of God. நம்மை விட்டா நம்ம எல்லாரும் கண்டிப்பா நரகத்துக்கு தான் போவோம். If we are left without condition, we will all go to hell. அதனால் தான் நமக்கு இயேசு வேண்டும். That is why we need Jesus. அதனால் தான் நமக்கு அபிஷேகம் வேண்டும். That is why we need anointing. அதனால் இப்படிப்பட்ட யூத் மீட்டிங்ஸ் வேண்டும். That is why we need youth meeting like this. மற்றவர்களுடைய உதவி வேண்டும். We need the help of others. ஆவியானவர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். The Spirit of God is moving in our midst. புதிய சக்தியை தந்து நம்மை நிரப்ப போகிறார். He is going to give you a new power. அந்நிய பாஷை பேச வெட்கப்பட வேண்டாம். We should not be ashamed to speak in tongues. நீ பத்திரமாய் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் ஆவியானவர் ஆட்கொள்ளட்டும். If you want to reach safely to heaven, Spirit of God should உன்னை வெட்கப்படுத்துகிறதா அந்த பாவத்தின் தலையை நீ நசுக்கி போடுவாயா? Crush the sin which is actually putting you to shame. வெட்கப்படாமல் ஆவியானவர் உனக்குள் எழும்பட்டும். Without being ashamed, give room for the Spirit. கொஞ்சம் நாட்கள் தான். We are left with little days. கொஞ்சம் நாட்கள் தான் இயேசு வரப் போகிறார். In a very few days Jesus is going to come. இயேசு உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். Jesus has chosen you. கண்களை மூடி ஆவினால் நிரம்புங்கள். கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. புதிய சக்தி அவர் தந்து கொண்டிருக்கிறார். God is giving you a new anointing.